இந்த ஜகத்து அவ்யாக்கிருதம் என்கின்ற தோன்றா நிலையில் விதையில் ஞாபகமாக மட்டும் இருக்கிறது. அந்த விதை ஒட்டுமொத்த மரத்தையும் நினைவில் வைத்திருக்கிறதுனால் அதை சர்வஜன் என்று சொல்லலாம். இலையினுடைய அந்த மரத்தினுடைய எல்லா உறுப்புகளும் அதில் இருக்கிறது. அதில் வாழ்நாள் முழுக்க என்னென்ன உண்டாக்க வேண்டுமோ அத்தனை அதில் இருக்குது. எனவே கடந்த காலம், நிகழ்காலம், 3 காலத்தையும், மரத்தை சார்ந்த 3 காலத்தையும் விதை வைத்திருப்பதனால் அந்த விதை மரத்தை பொறுத்து சர்வஜன் என்று சொல்லலாம். அனைத்தையும் அறிந்தது. மாயை இந்த ஜகத், ஒட்டுமொத்த ஜகத்தையும் தன்னகத்தை வைத்திருப்பதனால் இருப்பது, இனி வருவது, கடந்தது அத்தனையும் அதில் வைத்திருப்பதால் மாயையை சர்வஜம் என்றும் சொல்லலாம். ஆனால் மாயை ஜடமாக இருப்பதனால் அதை அறிவுடையது என்று சொல்ல முடியாதனால அதர் சர்வஜத்துவத்தை தருவது அதில் பிரதிபலிக்கின்ற பிரம்மமாகிய அந்த சைதன்யம் மாயையோடு இருக்கும் பொழுது, மாயை தன் வசம் வைத்திருக்கும் பொழுது சர்வஜத்துவத்தை அது அடைகிறது. அதேபோல் இந்த மனித சைதன்யமும், மனிதனிலே இருக்கின்ற அதே பிரம்ம சைதன்யமும் சூக்ஷ்ம சரீரத்தை ஆதரவாக கொண்டு ஒட்டுமொத்த நினைவுகளையும் தன்னிடம் வைத்திருந்தால் அதுவும் சர்வஜனாகத்தான் இருக்கிறது. ஒரு விதையும் கூட ஒட்டுமொத்த மரத்தின் முழு தகவல்களையும் தன்னிடம் வைத்திருப்பதனால் மரத்தை பொறுத்து அது சர்வஜம் என்றும் சொல்கிறோம். சர்வஜத்துவம் என்பது முதலிலிருந்து முடிவு வரை இருக்கின்ற அனைத்து தகவலையும் சேமித்து வைக்கின்ற ஒரு இடம் மாயை என்று சொல்கிறோம். அப்படி சேமிப்பு பெட்டகமாக இருக்கும் பொழுது அதை அவ்யக்தம் என்றும் அவ்யாக்கிருதம் என்றும், வியாக்கிருதம் என்றால் வெளிப்பட்டு தோன்றியது, அவ்யாக்கிருதம் என்றால் தோன்றியது, மறைவது. இவ்விதம் ஜகத் இருக்கிறது. வெளிப்பட்ட ஜகத்திலே 2 தன்மைகளை பார்க்கிறோம், சாதனம், சாத்தியம் என்று. ஏனென்றால் அங்கே சேதன பொருளும் இருக்கிறது, அச்சேதன பொருளும் இருக்கிறது. இந்த சேதன பொருள்கள் சில சாதனங்களை பயன்படுத்தி அச்சேதனத்தை போக்கியமாக அவை அனுபவிக்கின்றன, தானே சிருஷ்டி செய்து தானே உண்கின்றன. இந்த சாதன சாத்திய ரூபமாக இருக்கின்ற இந்த ஜகத்து மனிதர்களுக்கு உண்மையாக தெரிகிறது. நான் சொன்னதை கேட்ட பிறகு இந்த சாதன சாத்தியம் 2மே வியாக்கிருத ஜகத்தினுடைய ஒரு தன்மை. அந்த ஜகத்தை அவ்யாக்கிருதமாக ஒடுங்கி இருக்கும் பொழுது அது விதை ரூபமாக மறைந்து விடுகிறது. அது வெறும் ஞாபகம் மாத்திரம். எவன் ஒருவன் இந்த ஒட்டுமொத்த ஜகத்திலும் ஞாபகம் மாத்திரம் என்று நினைத்து கொண்டால் அந்த ஞாபகம் அவனை தொந்தரவு செய்யாது. என்னிடமிருந்து தோன்றிய நினைவு சக்தியில் தோன்றிய ஒரு உலகம் எப்படி என்னை கொல்லும்? இப்போ ஞாபகம் மாத்திரமாக இருக்கின்ற, என்ன ரூபமாக மாற்றிருக்கின்ற இந்த சாதன சாத்தியங்கள் எனக்கு எதற்கு பயன்? நானே கனவில் சாதனங்களை உண்டு பண்ணி நானே சாத்தியங்களை அனுபவித்து கொண்டு வாழ்வது போல அல்லவா இந்த நிஜ உலகமும் இருக்கிறது. எனவே இந்த உண்மையை நாம் தெரியும் வரை இந்த உலகத்தில் இருக்கிற சாதனங்களெல்லாம் மக்கள் ஆசைப்படுகிறார்கள். காருன்ற ஒரு சாதனம் இருந்தால் எவ்வளோ சுதந்திரமாக நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவேன். இன்றைக்கி நான் பஸ்ஸு யாரையாவது நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸை நம்பணும், யாராவது கூட்டிகிட்டு போவாங்களான்னு நம்ப வேண்டியதாக இருக்குது. எனக்குன்னு அடுப்பு, சமையல் பண்ணுறது பாத்திரம் இருந்தால் அந்த சாதனத்தை கொண்டு நான் சமைச்சுக்குவேனே என்று ஒவ்வொருவரும் சாதனத்தின் மீது ஆர்வம் காட்டுவதற்கு காரணமே அவர்கள் சாத்தியத்தின் மீது இருக்கின்ற ஆசைதான். சாத்தியத்தின் மீது இருக்கின்ற ஆசை சாதனத்தை தேட வைக்கிறது. இந்த சாதன சாத்திய ரூபமாக இருப்பது இந்த ஜகத்து. எவ்வளவு காலம் இந்த ஆசை இருந்து சாத்தியத்தின் மீது ஆசை இருக்கிறதோ அதுவரை சாதனங்களை மனிதன் தேடிக்கொண்டே இருப்பான். மனிதனுடைய வாழ்க்கை முழுக்கமே இன்ப சாதனத்தை தேடுவதாக இருக்கிறது. சுகசானத்தை தேடியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறான். சாதனங்கள் அளவுதான் அந்த சுகமும் கிடைக்கும். சுகம் இவன் ஆசைப்பட்டாலும் சாதனம் இல்லாவிட்டால் கிடைக்காது. சாதனத்தில் தன்மை கெட்டுப்போனால் கிடைக்கின்ற சுகமும் கெட்டுப்போகும். இந்த உண்மை யாருக்கும் தெரியாததனால் இந்த சாதனங்களும் சாத்தியங்களும் அவனுக்கு உண்மைத்தன்மையை கொடுத்து வாழ்க்கையில் அது நிஜம் என்றே நம்ப வைத்து அவன் தன் உடத்தை சாதனமாக்கி உலகத்தை சாத்தியமாக அனுபவிக்க அவன் முயற்சி கொண்டு இருக்கிறான்.
இப்படிப்பட்டது இந்த ஜகத்து. இந்த உண்மை அவனுக்கு தெரியும் வரை அவன் போக்கில் விட்டுறது நல்லது. அவனை திருத்தணும்னு சொன்னால் அவன் என்னைக்காவது இது உண்மையிலே இந்த சாதனங்கள் சாத்தியங்கள் இருக்கிறதெல்லாம் நிஜந்தானுங்களா, நான் எல்லா சாதனையும் செய்து பார்த்தேன், எனக்கு சுகம் என்பது சாத்தியமே ஆகவில்லையே, ஏதோ கொஞ்ச நேரத்தில் இருக்கிறது, எனக்கு சாஸ்வத சுகம் வேணும், சுகம் சாஸ்வதம் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன சாதனம்னு கேட்குறான். அந்த சாதனத்தை அவன் கேட்க ஆரம்பிக்கும் வரை இந்த உலகத்தில் இருக்கிற சாதனங்களை அவன் அலுத்து ஓயட்டும் என்பதற்காக வேதமே நல்ல நல்ல சாதனங்களை எல்லாம் கொடுத்து அவனை அதில் முழுத்துக்க வைக்கிறது. அதை மூழ்கிய பிறகு அவன் கண்டுபிடிப்பான், இப்போ இருக்கிறதுலையே மிகப்பெரிய சாதனம் ஒன்று தரப்போகிறார். அந்த சாதனை செய்துட்டு அவன் என்ன கிடைப்பான்னு பார்த்த பிறகு, நீங்கள் இந்த சாதனத்தை தெரிஞ்ச பிறகு, இந்த அஸ்வமேத யாகம்ங்கிற ஒரு சாதனத்தை நீங்கள் தெரிந்த பிறகு, இதுக்கு எதுக்கடா எவ்வளோ பெரிய கஷ்டம், சுகம்தானே உனக்கு வேணும், சும்மா இருந்தாலே சுகமாக இருக்குது, இதுக்கு ஏன் இவ்வளோ பாடுபடணும்னு ஒரு அறிவு வரும். அப்பொழுது இந்த சாதனங்களும் சாத்தியத்தின் மீது இருக்கின்ற உன்னுடைய பிடிமானம் பற்று விட்டுவிடும். அந்த பற்று விடுதல், பிடிமானம் விடுதல் தான் துறவு என்று பெயர். எந்த மனம் இந்த சாத்தியங்களிலிருந்து துறவை விட்டதோ அந்த மனம் ஒரு சாதனத்தை நாடும். சிரவண மனன நிதித்தியாசனம், அதன் மூலம் அவன் நித்தியமான சுகத்தை, சாஸ்வதம் சுகம் அஸ்னுதே அடைகிறான். எனவே அத்தியோராபம் செய்ய வேண்டியிருப்பதனால், வெகுஜனங்கள் எல்லாம் இன்னும் திருந்த வேண்டியிருப்பதனால் வேதமும் கூட மனமிறங்கி சில சாதனங்களை அவனுக்கு சிபாரிசு செய்கிறது. இங்கே சாதனங்களை பற்றி பேசுவோம். சாதனங்கள் என்று சொன்னால் ஒரு மீடியா, ஒரு மீன்ஸ், ஒரு டூல், ஒரு கருவி. டெலஸ்கோப் என்ற சாதனத்தின் மூலம் தூரத்தில் இருக்கிற பொருளெல்லாம் பார்க்குறோம். மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு சாதனத்தின் மூலம் குட்டியோண்டு இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்க முடியாதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு சாதனம் இருந்தால் சில சாத்தியங்கள் கை கொடுக்கிறது. ஒருவனுக்கு தன்னுடைய சாதனத்தை பயன்படுத்தியே குழந்தை பெற்றுக்கு பார்க்குறான், கல்யாணம் பண்ணி பார்க்குறான், எத்தனை காலம் பிறந்தும் குழந்தை வரலை, என்னுடைய சாதனம் எல்லாம் போய் போச்சு, வேறு ஏதாவது சாதனம் இருக்குதா, இருக்குதுங்க டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் என்னோடதை தான் பயன்படுத்தணும், தாய்க்கு அது முடியாதுங்க. சரி, இன்னொரு தாய்க்கிற வாடகையில் உங்கள் குழந்தைய கொடுத்து அவங்க பெற்று கொடுப்பாங்க, உங்கள் குழந்தை தான், அம்மா மட்டும் வேறு இல்லை, அம்மாவும் இவங்களாக தான் இருக்கணும். சரிங்க, அவங்க முட்டையும் உங்களுடைய விந்துவும் பயன்படுத்தி குழந்தைய உண்டாக்கி இன்னொரு அம்மா கிட்ட வைப்போம். 2 அம்மா அவனுக்கு, யார் அம்மான்னு கூப்பிடுவான்? இதெல்லாம் சாதனங்கள் இப்போ இருக்குது. குழந்தைங்கிற ஒரு சாத்தியத்துக்காக எத்தனை சாதனங்கள் இருக்கிறது. கர்ப்பரட்சாம்பிகை என்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதனங்கள். மனிதன் இந்த சுகத்தை வெளியிலிருந்து தேடிக்கொண்டிருக்கின்ற காலம் வரை அவனுக்கு சாதனங்கள் தேவை என்பதால் மனிதனாக கண்டுபிடித்த சாதனங்கள் இருக்கிறது. வேதமே சில சாதனங்களை தருகிறது. எனவே சாதனத்தை லௌகிக சாதனம், வைதிக சாதனம் என்று 2ஆக பிரிப்போம். லௌகிக சாதனம் என்றால், லௌகிகம் என்பது லோகம்னு அர்த்தம். லோகிகன்னு அது சமஸ்கிருத லௌகிகன்னு சொல்லக்கூடாது, லௌகிகன்னு ஆகிடும். லோகத்தில் என்றால் உலகத்தில். உலக சாதனங்கள், உலக சாதனைனா உன்னுடைய காரு, வண்டி, வாகனங்கள், தையல் மிஷின், இதெல்லாமே லௌகிக சாதனங்கள். இதை துணை கொண்டு என்னென்ன பண்ணலாம்? உனக்கு என்னென்ன தெரியும்ல, துணி துவைச்சிக்கலாம், சமையல் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின் போடலாம், மாவு அரைச்சிக்கலாம், இதெல்லாம் லௌகிக சாதனங்கள். வைதிக சாதனங்கள் வேதம் உனக்காக தருகின்ற சில ஒரு சாதனங்கள். நீ பயன்படுத்துகிற சாதனம் இல்லாமல் இருக்காது, அது விதவிதமான சாதனங்களை தருகிறது. அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த சாதனங்கள்லாம் இதெல்லாம் செய்யுமா அந்த மெஷின் அப்படின்னா உங்களுக்கு அது நம்ப முடியாமல் இருக்கும். பார்த்த உடனே இது வாஷிங் மிஷின், இது தையல் மிஷின், இது மாவரைக்கிற மிஷின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் ஹோமகுண்டத்தில் பார்த்து இவர் எதுக்கு ஹோமம் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. அந்த மந்திரங்களை கேட்டால் கூட உங்களுக்கு புரிஞ்சாதான் தெரியும் அவங்க எதுக்கு பண்ணுறாங்க. அந்த மாதிரி வைதிக சாதனங்கள் இருக்கின்றன. அவையும் நமக்கு வேண்டிய சாத்தியத்தை செய்து தருகிறது. ஹோமம், பூஜை ஆகியன வைதிக சாதனம். ஆரம்பத்தில் இந்த வேதம் கர்மகாண்டம் இந்த சாதனங்களும் சாத்தியங்களும் மெய் என்று தான் உனக்கு சொல்லும். அது செய்து பார் அனுபவி, செய்து பார் அனுபவி என்று சொல்லும். இது அத்தியாரோபம் என்று சொல்கிறது. அதன்படி பார்த்தால் உபாசனைகள் என்று சொல்லக்கூடியதும் அத்தியாரோபங்களே என்று இங்கே நாம் பேச இருக்கிறோம். உபாசனம் என்றால் என்ன என்றால், உப ஆசனம், அருகிலிருந்து வாழ்வது என்று ஒரு அர்த்தம்.
இங்கே ஔபாசனம் என்றால் எவன் ஒருவன் அதை செய்கிறானோ அது பிறகு ஔபாசனம் என்று பெயர். இந்த உபாசனம் என்பது ஒரு வகை தியானம். யாகத்தில் முடிந்த பிறகு தியானம் செய்ய வேண்டும் என்று சில விதிகள் இருக்கின்றன. வேதமே சொல்லுது. இந்த யஜ்ஞம் முடிஞ்சதுன்னா கூடவே சேர்த்து உபாசனை செய்யன்னு சொல்லும். யஜ்ஞங்களை கர்மம் என்று சொல்லும், இந்த தியானத்தை உபாசனம் என்று சொல்லும். எவனொன்று கர்மமும் தியானமும் சேர்ந்து செய்கிறானோ அதற்கு பலன் அதிகம். கர்மம் மட்டும் செய்தால் பலன் குறைவு. சொர்க்கலோகம் போகலாம் அல்லது உலகத்தில் சில லாபங்களை அடையலாம். ஆனால் கர்மத்தோடு சேர்த்து உபாசனத்தையும் சேர்ந்து செய்தால் அவன் சத்தியலோகம் வரைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஔபாசனம் என்ற மெடிடேஷனும் இங்கே சொல்லப்படுகிறது. அது ஒரு நல்ல சாதனம். இருப்பதிலேயே உயர்ந்த இடமாகிய சத்தியலோகம் பிரம்மலோகத்தில் கல்பம் முடியும் வரை வாழக்கூடிய ஒரு லாபத்தை கொடுப்பதனால உபாசனையை நாம் புரிந்து கொள்வது நல்லது. சத்தியலோகம் உனக்கு ஆசையாக சாத்தியமாக இருந்தால் இதை செய். இந்த உபாசனம் என்பது என்ன என்று கேட்டால், மனதிலேயே செய்கின்ற ஒரு வித யாகம், மனதிலே செய்கின்ற ஒரு சிந்தனை அல்லது ஒரு யாகமோ எந்த ஒரு காரியமோ மனதிற்குள்ளேயே செய்து பார்க்கலாம். மனதிற்குள்ளேயே கோட்டை கட்டலாம். மனக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இது ஒரு மனக்கோட்டை தான். ஆனால் அந்த மனக்கோட்டை சாதாரண மனிதன் மனக்கோட்டை கண்ணை திறந்தவுடன் மறைஞ்சிடும். ஆனால் இந்த மனக்கோட்டை உண்மையிலே உனக்கு ஒரு நல்ல இடத்தை சத்திய உலகத்தில் வாங்கி தரும். கர்மகாண்டம் இந்த உபாசனைகளை எல்லாம் மெய்தான், இது நடக்கும், இதெல்லாம் செய்யும் என்று சொல்லும். ஞானகாண்டத்துக்கு அவன் வந்த பிறகு நாம் சங்கரனுடைய முகவரையில் பார்த்தோம். கர்மகாண்டம் ஞானகாண்டத்துக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னார். அதில் ஞானகாண்டம் வரும்பொழுது இந்த ஜகத்தெல்லாம் போய் இதெல்லாம் பிரமை, உன்னுடைய பிரமை அறிவினால் உன்னுடைய சைதன்யம் ஆத்மா புலன்கள் வழியாக பார்ப்பவனாக இருக்கும் பொழுது மட்டுமே இந்த உலகம் இருக்கிறது. தன் பார்ப்பதை நிறுத்தி கொண்டால் அங்கே உலகம் மறைந்துவிட்டு ஆத்மா மட்டுமே இருக்கும் என்று சொல்லி அந்த ஆத்மா பிரம்மம் என்று நம்மை நினைவுபடுத்தும். அதுவரைக்கும் உலகம் உண்மை, உலகத்தில் சாதன சாத்தியங்கள் உண்மை என்று எல்லா வேதங்களுமே சொல்லத்தான் செய்கிறது. உபனிஷத்திலும் அது இருப்பதை நம்ம பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். அபவாதத்தில் என்ன சொல்வார்கள்? இந்த ஜகத்து இந்த உண்மை தெரிந்த பிறகு அது வெறும் கல்பனா ரூபமாக இருக்கிறது, ஞாபகம் மாத்திரமாக. முன்பே சொன்னேன், விதைக்குள் மரம் ஞாபகமாக இருக்கிறது என்று. பிரம்மத்தில் இந்த ஜகத்து ஞாபகமாக இருக்கும் பொழுது அதை அவ்யாக்கிருதம் என்றும் மாயை என்றும் நம்ம சொன்னோம். அப்படி பார்த்தால் பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜகத்து வெறும் அதனுடைய கற்பனை, அதனுடைய ஞாபக சக்தி. உனக்கு கூட எத்தனையோ விஷயங்கள் உன் ஞாபகத்தில் இருக்குது. உனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லையா? நீ என்ன சுமக்கிறியா? எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்குங்க, தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ல போறியா? இன்னும் லட்சக்கணக்கான பாடல்களை எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. சினிமா பாட்டெலாம் அவங்க கேட்ட உடனே சொல்கிறாங்க. அப்போ அத்தனை பாடம் உள்ளே இருக்குதே, அவனுக்கு ஏதாவது சுமை இருக்கிறதா? இல்லை. அது அவனை விட்டு வெளியே போயிடுச்சா? இல்லை. ஒரு தடவை ஞாபகம் வந்துட்ட பிறகு போன பிறகு ஐயோ ஒரு தடவை ஞாபகப்படுத்துனாங்க, அதுக்கப்புறம் போய்டும்னு கவலை இல்லை. எத்தனை முறை வேணால் மறுபடியும் கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட அட்சய பாத்திரம் போல உன்னுடைய சைதன்யம் இருக்கிறது. ஞாபக ரூபமாக இருப்பதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காததுனால பிரம்மத்திற்கு ஞாபக ரூபமாக இருக்கின்ற இந்த ஜகத்து எந்த பிரச்சனையும் தருவதில்லை. அந்த பிரம்மம் தான் ஆத்மா என்று நீ தெரிந்து கொண்டால் உனக்கும் இந்த ஜகத்து என்னுடைய ஞாபகம் என்று தான் வைத்திருப்பாய். நான் நினைத்தால் இது இருக்கிறது, நான் பார்க்கவும் நினைக்கவும் ஆசைப்படலாம், அந்த ஜகத்தை இல்லை என்று நீ தூக்கி போட்டுவிட்டு செல்லலாம். நீ ஆத்மஸ்வரூபமாக இருக்க முடியும் என்று இந்த அபவாதம் நமக்கு தெரிவிக்கிறது. அதனால்தான் தான் அவ்யாக்கிருதம், வியாக்கிருதம், சாதன சாத்தியம் என்று 3 நிலைகளை சொன்னேன். இந்த ஞானிக்கு இந்த ஜகத்து முன் போலவே நீளம் அகலம் எடை எல்லாம் இருக்கும். அவன் உடம்புக்கும் நீளம் அகலம் எடை எல்லாம் இருக்கும். அவனுக்கும் ஒரு ஆத்மான்னு சொல்கிறான் தன்னை. ஆனால் நான் 80 கிலோன்னு சொல்கிறான். ஆத்மாவுக்கு எங்கள் எடை இருக்குது. ஆனால் நீ உடம்பை நானுன்னு சொல்கிறதுனால நான் 80 கிலோ என்று ஆத்மாவுக்கு எடையை கொடுக்குறான். உடம்புக்கு ஏதாவது நோய் வந்துடுச்சுன்னா நான் நோயாளின்னு ஆத்மாவுக்கு நோய் விட்டுறதாக சொல்கிறான். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது ஆத்மாவுக்கு உடம்பே கிடையாது, அதுக்கு எடையும் கிடையாது, அது அளவற்றது, அதுக்கு நோய் நொடியும் எதுவுமே கிடையாது, ஆனந்தம்னு சொல்லுது. இருந்தாலும் அவனுக்கு இந்த ஞானம் வந்த பிறகும் ஞானிக்கு இந்த உலகம் முன் போலவே தான் தெரியும். நீல அகலங்கு எடையெல்லாம் இருக்கும். தன் உடம்புக்கும் நீல அகலம் எடையெல்லாம் இருக்கும். அது இல்லைன்னா அவனால் சொல்லவே முடியாது. இருந்தாலும் அவனுடைய அறிவு சொல்லும், உணர்வுகள் சொல்லும் இதெல்லாம் உண்மை என்று. ஆனால் அறிவு சொல்லும் இது என்னுடைய சொந்த கற்பனை,
என்னுடைய நினைவு மாத்திரம். என்னிடம் நினைவு இருக்கும் வரைத்தான் இந்த உடம்பும் உலகமும். இந்த பிறவிலே இந்த உடம்பு எனக்கு நினைவில் இருக்கிறது. எத்தனை உடம்புகளை நான் எத்தனை பிறவில் எடுத்தேன், அதெல்லாம் என் நினைவில் இல்லை. அதனால் நான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் உண்மை என்ன? எத்தனையோ பிறவிகளை எத்தனையோ உடம்பை நீ வைத்திருந்தாய். ஒருவேளை அந்த நினைவுகளெல்லாம் உங்ககிட்ட இப்போ இந்த பிறவியில் இருந்ததுன்னா நீ இந்த உடம்பை என்றுன்னே சொல்ல மாட்டேன். அவையெல்லாம் ஏதோ மறைந்து விட்டது, ரகசியமாக சித்தத்திலே மூடப்பட்டு கிடைக்கிறது. அதுதான் தலைவிதிங்கிறோம். இந்த உண்மையெல்லாம் தெரிந்தவனுக்கு இந்த உலகமும் உடம்பும் முன்போலவே கண்ணுக்கு தெரியும். உடம்பினுடைய ஸ்பரிசம் அவனுக்கு தெரியும். பசி தாகம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் சொல்லிக் கொள்வான் தன்னிலே, இவையெல்லாம் என்னுடைய ஞாபகங்கள், என்னுடைய கற்பனைகள், என் தோன்றுகின்ற விருத்திகள் என்று அவன், அது பயனற்றது, விருத்திகள் பயனற்றது, மனக்கோட்டை பயனற்றது என்று அவன் தெரிந்து கொண்டு உலகத்திலிருந்து விடுபட்டு இருப்பான். அப்படியானால் இது பயனற்றது பொய் என்றால் மெய் எது? நான் தான் மெய். இவையெல்லாம் என்னில் தோன்றி மறைகின்றவை. இந்த உண்மையான தத்துவம் நானே, அது பிரம்மம் என்று இருப்பான். இதுதான் அபவாதங்க. இந்த அபபாவத்தை நம்ம மெல்ல இந்த உபனிஷத்தில் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மதுகாண்டத்தில் நாம் முதல் அத்தியாயத்தில் சில பிராமணங்களை பார்க்க போகிறோம். பிராமணம்னா சின்ன சின்ன பகுதிகள், ஒன்று ஒரு உபாசனை குறித்ததாக இருக்கும். அதில் சில மந்திரங்கள் நிறைய இருக்கலாம். மந்திரங்கள் 90 இருக்குதுன்னு சொன்னேன். இந்த பிராமணங்கள் 6 இருக்கிறது. சதபத பிராமணத்தில் தான் இந்த உபனிஷத்து இருக்குது. அதனால் பிராமணங்கள் தான் அதனுடைய பகுதிகளுக்கு சொல்லப்படும். முதல் அத்தியாயத்தில் 6 பிராமணங்கள். அவை அஸ்வ பிராமணம், அக்னி பிராமணம், உத்கீத பிராமணம், புருஷோத்தம பிராமணம், சப்தான்ன பிராமணம், உக்த பிராமணம் என்று 6 பிராமணங்கள். இப்பொழுது நாம் அஸ்வமேத பிராமணம் என்ற முதல் பிராமணத்தினுடைய மந்திரங்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் உபனிஷத்துக்குள் நுழைகிறோம். இதுதான் ஒரு அஸ்வமேக அத்தியாயத்தினுடைய ஒரு படம். மிக பழைய படம் போல் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 39வது சர்க்கத்திலே சாகர என்ற ஒரு ராஜா அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறார். நம்முடைய மகாபாரதத்திலும் கூட தர்மர் ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அஸ்வமேத யாகம் என்ன என்பதை இந்த உபனிஷத்து இங்கே நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்த யாகத்தில் பயன்படுத்துகிற குதிரையை பற்றிய ஒரு உபாசனை இங்கே வருகிறது. மந்திரத்துக்கு செல்வோம். இந்த காட்சியை மனசில் ஞாபகம் வச்சுக்க. முதல் 1:1 முதல் அத்தியாயம், முதல் காண்டம், முதல் பிராமணம், அதில் முதல் மந்திரம் ஓம் உஷா அஸ்வஸ்ய மேதஸ்ய சிரஹ சூரிய சக்ஷு வாத பிராணோ வியாக்தம் அக்னிர் வைஸ்வானர சம்பத்சர ஆத்மா அஸ்வஸ்ய மேதஸ்ய தியவ் என்று இருக்கிறது. அது செல்லும். உடனடியாக நம்ம அர்த்தத்தையும் பார்ப்போம். ஓம் இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறது. காலை பொழுது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வெண்மையான புறவி ஒரு குதிரையை கண் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அதுதான் அஸ்வம். அது மேதா என்று சொல்லக்கூடிய மேத்தியம், இறைவனுக்கு கொடுக்கப்படுகின்ற நைவேத்தியம். இறைவனுக்கு நம்ம எது கொடுத்தாலும் அது பேர் மேத்தியம்னு பேர். மேத்தியம் மேத்தியம்னா நன்றாக பக்குவமாக சமைத்து இறைவனுக்காக செய்யப்பட்டது. உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல விருந்தாளி வந்திருக்கிறார், அவர் இறைவனுக்கு சமம்னா, அவர் நீங்கள் தெய்வமாக நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் சமையல் பண்ணுவீங்க? கோயிலில் எப்படி சமைக்கிறாங்க, அது பேர் மேத்தியம் என்று பெயர். அஸ்வமேதா என்றால் அஸ்வமேத்தியம், இறைவனுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு குதிரை. அந்த குதிரை வெண்மையாக அழகாக இருக்கும், அலங்காரமாக சூட்டப்பட்டிருக்கும். அதில் வெண்கொற்ற கொடை ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு கொடி கூட பறக்கும் அது முதுகில். அதனுடைய குழம்புகள்லாம் சுத்தமாக இருக்கும், பிடரியெல்லாம் அழகாக இருக்கும், அது வெண்மையாக இருக்கும். நீண்ட வால், அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் தங்கத்தில் கிண்ணங்கள் வைத்திருப்பார்கள். இது யக்ஞம் செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு காட்சி. இந்த காட்சியை நீங்கள் இப்போ கண் முன்னாடி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த குதிரையை பற்றிய விஷயத்தை பின்னாடி நம்ம பார்ப்போம். அஸ்வமேத யாகம் எப்படி செய்வாங்கன்னு பார்ப்போம். இப்போ அஸ்வமேதத்தை பற்றிய ஒரு உபாசனையை பற்றி பார்க்க போகிறோம்.
ஒரு கற்பனை ரூபமாக விராட் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நான் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தினுடைய விராட் ஸ்வரூபத்தை இங்கே குதிரையில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குதிரையினுடைய தலை சிறை எது என்று கேட்டால் காலை பொழுதான். இடிகாலையில் இருக்கின்ற சூரிய உதயத்தில் இருக்கின்ற காலை பொழுது உஷா என்று பெயர். உஷான்னா காலை பொழுது. சில பேருக்கு வீட்டில் வந்து உஷான்னு கூப்பிடுவாங்க. உஷஸ் என்றால் காலை, உஷை பொழுது என்றால் காலை பொழுது. அது அஸ்வசிய மேதஸ்ய யாக மேத்தியம்னா யாகத்தில் அது வந்து கொடுக்க போகின்ற ஒரு பரிசு, அன்பளிப்பு, இறைவனுக்கு கொடுக்குற அன்பளிப்பு. அதை அஸ்வசிய மேதஸ்ய சிரக என்று சொல்கிறாங்க. காலை பொழுதில் ஒரு சூரியன் வருது இல்லையா, அதுதான் அதனுடைய கண்கள், சக்ஷுகு. சூரியன் வந்து குதிரையின கண்கள். அங்கே இளங்காற்று அங்கே காலையில் வீசுகிறது, அதுதான் குதிரையின் உடம்பில் இருக்கின்ற பிராணன், பாதக பிராணம். அதனுடைய வாய் வியாத்தம் அக்னிர் வைஸ்வானரக, அது வைஸ்வானர அக்னி என்று நம்ம 3 விதமான அக்னிகளெல்லாம் பார்த்துருக்குறோம். ஒன்று நம்ம வயிற்றிலே வச்சிருக்கிற ஒரு அக்னி இருக்கிறது, அது வைஸ்வானர அக்னி என்று பெயர். இது ஒரு உருவகம் தான். நீங்கள் அக்னிக்கும் வாய்க்கு என்ன சம்மந்தம்லாம் கேட்கக்கூடாது. இன்னும் நடுவில் வரும்போது இன்னும் கூட நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரிலாம் பேரெல்லாம் வரும். சம்பத்சர, நமக்கு ஆண்டுகள்லாம் வருது இல்லையா, 60 ஆண்டுகள் கூட வரும். அது வந்து ஆத்மா, உடம்பு. அஸ்வசிய மேத்தியஸ்ய, அஸ்வமேத யாகத்தின் அந்த சொர்க்கம், அது வந்து பின்புறம். அந்தரிக்ஷம் என்ற வானம் அதனுடைய வயிறு. பூமி என்பது அதனுடைய குழம்பு. திசைகள் எல்லாம், இந்த பிரபஞ்சத்தின் திசைகள் எல்லாம் பாருங்கள், இதெல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள் தான். ஆண்டு, அந்த உடம்பு வந்து அஸ்மயாகத்தின் சொர்க்கமாக, அந்த குதிரையே வந்து சொர்க்கம்னு வச்சுக்கணும். குதிரையுடைய பின்புறம் வந்து வானமாக, அதனோட வயிறு தான் பூமியாக, அதனுடைய குழம்புகள் வந்து திசைகள், கால்கள் எல்லாம் இருக்குது. அந்த பக்கங்கள் எல்லாம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் சொல்கிறதெல்லாம் இடைப்பட்ட திசைகள். தென்மேற்கு வடகிழக்கு அப்படின்ற இடைப்பட்ட திசைகள். விலா எலும்புகள் எல்லாம் அதுக்கு பருவங்களாம், 6 பருவங்கள். அங்காணி, அங்கங்கள் எல்லாம் மாதங்கள், அதனுடைய உறுப்புகள் எல்லாம் மாதங்கள். மாதங்களும் பட்சங்களும் அதுவும் சேர்த்துக்க. மாசஸ்ட அர்த்த மாசஸ்ட, அர்த்த மாசம்னா பட்சங்கள். கால் கையிலெல்லாம் மூட்டுகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு பர்வாணி, மூட்டுகள். இரவும் பகலுமா. பிரதிஷ்டா என்கின்ற பாதங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் எலும்புகள், இரவும் பகலும் பாதங்கள். நம்ம மாற்றிக்கிட்டோம், இங்கேருந்து வாங்க. விலா எலும்புகள் புருவங்கள், மூட்டுகள் பகலும் இரவும், பாதங்கள் நட்சத்திரங்கள், எலும்புகள் மேகம், சதைகள். செரிக்காத உணவு மணலாம். நதிகள் எல்லாம் இரத்த நாளங்களாம். நதிகள்ங்கிறது சிந்தவோ. அதனுடைய கல்லீரல் மண்ணீரல்னு சொல்லுவோம்ல உடம்புக்குள்ளே, அதெல்லாம் மலைகளாம். இப்போ நீங்கள் குதிரையை விட்டுட்டு இப்போது பிரபஞ்சத்தை பார்க்குறீங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மூலிகள் எல்லாம், வனஸ்பதி செடி கொடிகள் எல்லாம் அந்த குதிரையில் இருக்கிற முடிகள். லோமானி. வனஸ்பதைய என்றால் மரங்கள்னு சொல்லலாம், கொடிகள் என்று சொல்லலாம். உத்தியன்னு, உதயகால சூரியன். முன்ன உதய நேரத்தை சொன்னார், இங்கே சூரியனை சொல்கிறாங்க. செவன் வருகின்ற உதயகால சூரியன். குதிரையுடைய முன்பகுதி பூர்வார்த்தோ, ஆர்த்தோ. மறைகின்ற மாலை சூரியன் நிம்லோஷன். ஜெகநார்த்தோ, பின்பகுதி. முன்பகுதி பின்பகுதி. எது அந்த குதிரை வாய் திறந்து கொட்டாவி விடுகிறதோ, விஜிரும்பதே. விஜிரும்பதேன்னா கொட்டாவின்னு எடுத்துக்கலாம், பாய்தல்னு எடுத்துக்கலாம். அது மின்னல். வித்யோததே, அது உடம்பு சிலிர்க்கும் சமயத்தில். அது விதூனுதே அப்படின்றது அது சிலிர்ப்பது, அது இடிப்பது போலவாம். தத்து ஸ்தனயதி. தத்துனா அது, ஸ்தனயதி என்றால் இடி ஓசை. எது அதனுடைய மூத்திரம் கழிப்பதோ அதுவே மழை. என் மேகதி தத் வர்ஷதி.
அது கணைக்கும். அந்த கணைக்கின்றது தான் அது வாக்கு, வாக்வாசிய வாக்கு. அடுத்த மந்திரம் 2வது. அகவை, அக என்றால் பகல். அது அஸ்வம் குதிரையின் புரஸ்தாத் முன்புறம் உள்ள மகிமா என்கின்ற தங்க கிண்ணம். நம்ம முன்ன சொன்ன கிண்ணத்தை பார்க்கணும், அது பகலாம். அப்புறம் பின்பக்கத்தில் ஒரு கிண்ணம் இருக்கும், அன்பஜாயத்தை தெரிகிறது. அதன் தஸ்ய கிழக்கு கடல் பூர்வே சமுத்திரே யோனி மூல காரணம். இரவு அதன் பின்புறம் உள்ள வெள்ளிக்கிண்ணம் மகிமன் ஏனம் பశ్చాன் மகிமா. அன்வஜாயதை தெரிகிறது. தஸ்ய அதன், இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அப்பரே சமுத்திரே, முதல்ல பூர்வே சமுத்திரே, இங்கே அப்பரே சமுத்திரே மேற்கு கடல், யோனி அதனுடைய மூல காரணம், அதனுடைய உறுப்புகள், ஆண் பெண் உறுப்புகள். ஏதோவை அந்த இரண்டும் அஸ்வம் குதிரையின் மகிமான கிண்ணங்களும் அபித இரண்டு பக்கங்களிலும் காணப்படுகிறது. இந்த குதிரைகளெல்லாம் ஹயோ பூத்வா தேவான், தேவர்களுக்கு இருக்கின்ற குதிரைக்கு ஹயோ என்று பெயராம். யார் தேவர்கள் பயன்படுத்த குதிரைக்கு ஹயோ என்று பெயர். அவர்களை அது சுமந்தது. அகவத்து, அவகது, சுமந்தது. வாஜி என்ற ஆண் குதிரையாக இருப்பது கந்தர்வர்களுக்கு குதிரைகள். அதாவது கந்தர்வர்கள் குதிரைக்கு வாஜின்னு பேர், தேவர்கள் குதிரைக்கு ஹயோ என்று பெயர். அசுரர்களுக்கு வேட்டை குதிரையாக அதுவே பயன்படுகிறது, அது பேர் அர்வா. நம்ம மனிதர்களும் பயன்படுத்துகிற குதிரை இல்லையா, அதுக்கு அஸ்வோ என்று பெயர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வம் என்றால் மனித குதிரை, அர்வா என்றால் அசுர குதிரை, வாஜி என்பது கந்தர்வர்களுடையது, ஹயோ என்பது தேவர்களுடையது. சமுத்திரையேவ, கடலே அந்த குதிரையின் பந்து. அது பந்து என்றால் அதனுடைய கட்டுத்தலை, அது மேலே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சேர்த்து கடல்னு வச்சுக்கணுமா. சமுத்திரோ, அந்த சமுத்திரம் அது பிறக்கும் இடம் யோனி என்று சொல்கிறார். சங்கரர் சொல்கிறாரு, அந்த யோனி என்ற இந்த பெண் குதிரையின் உள்ள இருக்கிற கர்ப்பப்பையில் இருக்கின்ற ஈரம் கடலாக சொல்கிறார். இந்த குதிரை எங்கிருந்து வந்தது என்றால், ஒரு பார்க்கடலை கலைஞ்சாங்களாம் ஒரு காலத்தில் அசுரர்களும் தேவர்களும். அந்த பார்க்கடலை கடைக்கும் பொழுது எத்தனையோ பொருட்கள் அங்கிருந்து தோன்றியதான். எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. விஷம் வரும்பொழுது யாரும் எடுத்துக்கிற தயாரில்லை. அதை சிவன் தன்னுடைய வாயில் போட்டு முழுகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதில் தோன்றியதில் இந்த ஒரு குதிரையும் உண்டு என்று சொல்கிறார்கள். அதனால் குதிரைகள் எல்லாம் அங்கிருந்தால் பார்க்கடலில் தோன்றுகிறது. இது கற்பனை என்று சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு குதிரை, அதற்கு முன்னாடி ஒரு தங்க கிண்ணம், பின்னாடி ஒரு வெள்ளி கிண்ணம், அந்த உடம்புகளை உறுப்புகள் எல்லாமே வருடங்கள், நதிகள், திசைகள், நட்சத்திரங்கள், இடி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பிரபஞ்சமே அந்த குதிரை இருப்பதாக நாம் செய்கிறோம். அப்போ ஒரு விராட் புருஷன் தானே பிரபஞ்சம், அவர் தானே பிரஜாபதி, அவரை நம்ம தியானம் பண்ணுறோம். இப்போ விராட் புருஷனை தியானம் பண்ணுவதற்கு எத்தனையோ முறை இருக்கிறது. நாம் ஒரு சிலையை செய்து வச்சு கூட தியானம் பண்ணலாம். அந்த விராட் புருஷனுக்கு 4 தலைகளும் வச்சு கமலநாயகனாக ஒரு தாமரையில் இருந்து கொண்டு விஷ்ணுவின் தொப்புளில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு சிலையை கூட நீங்கள் தியானம் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் உபாசனைகள் தான். இங்கே ஒரு கொடுக்கப்பட்டது குதிரையே உபாசனை பண்ணுற மாதிரி ஒரு உபாசனை தரப்படுகிறது. இதெல்லாம் உபனிஷத்தில் பதுகின்ற பலவிதமான கற்பனா ரூபங்கள். இதை செய்வதனால நல்ல பலங்களெல்லாம் இருக்கிறது. பார்க்கடல் என்பது இறைவனின் முற்றறிவு. பார்க்கடல் என்பது அவருடைய முற்றறிவு, மாயா என்று சொன்னோம் இல்லையா, அவர் தான் முற்றறிவு, சர்வஜன்னு சொன்னேன். ஞாபகமாக தன்னில் எல்லா சக்தியும் வச்சிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஞாபகமாகவே இருக்கிறது. சிருஷ்டி காலத்தில் ஞாபகத்திலேருந்து வெளியே விடுறார். அந்த பார்க்கடலேருந்து ஒன்று ஒன்றாக வெளிவருகிறது. அப்போ ஞாபகம் வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணணும் இல்லையா. இருங்க நான் யோசனை பண்ணுறேன், அந்த பாட்டினுடைய அடுத்த வரி என்ன சொல்கிறேன். அதுபோல் இறைவன் யோசனை செய்கிறார்ல, அதுதான் கடைதல். அந்த கடையும் பொழுது இந்த புலனும் மனமும் சேர்ந்து கடையும் பொழுது அங்கே பல பொருட்கள் உண்டாகின்றன. அதில் ஒன்று இதெல்லாம் என்று சொல்கிறோம். இந்த ஜகத்து பார்க்கடலிருந்து இறைவனுடைய முற்றறிவு, சர்வஜன். அதில் இந்த அசுவம் தோன்றியது. தேவர்கள், அசுரர், மனிதர் ஆகியோர் குதிரையை பயன்படுத்துகிறார்கள்.
ஏன் மகிமை மிக்கது குதிரை. குதிரை வச்சிருக்கிறவன் ஜெயிச்சிருவான். குதிரை வந்து வெற்றியின் சின்னமாக இருந்தது. குதிரையில் வந்தாலே ராஜான்னு சொல்லிடுவோம். இப்போ குதிரையில் வர்றவனுக்கு கொஞ்சம் பலம் அதிகம்னு நமக்கு தெரியும். மீதெல்லாம் வெறும் காலில் நடந்து வராங்க. அதனால் சத்திரியர்களுக்கு பெரிய கௌரவமாக இருப்பது ஒரு குதிரை தான். அவர் குதிரையை வந்து யாராவது தொந்தரவு செய்துட்டா அவனுக்கு கோவம் வந்துடும். வேறு எந்த பொருளை வேணா கேட்கலாம், அந்த குதிரையை மட்டும் அவன் வந்து உயிர் போல நேசிக்கிறான். இன்றைக்கி இரும்பு குதிரைகளை பயன்படுத்துகிறார்கள். அவங்க ஒரு பெரிய பெரிய 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோட்டார் பைக்கை வாங்கிறான். அது ஒரு குதிரை மாதிரி தான். அது கணச்சிக்கிட்டு ஓடணும். அந்த குதிரை யாராவது பழி சொல்லக்கூடாது. அந்த குதிரை யாரும் ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. யாரும் இனாமெல்லாம் கொடுக்க மாட்டான். அது ஒரு பெருமையாக பார்க்கிறான். எல்லா கல்லூரி மாணவர்களும் தனக்கு ஒரு குதிரை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். குதிரை இருக்கவனுக்கு மட்டும்தான் உலகத்திலே மரியாதை என்று தெரியுது. கல்லூரியில் இருக்கிற பெண்களெல்லாம் குதிரை வைத்திருக்கணும் மரியாதை தருகிறார்கள் என்று அவன் நினைக்கிறான். இந்த குதிரை மோகம் எல்லாருக்கிட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உபாசனையும் குதிரை வைத்தே செய்யப்படுகிறது. அஸ்வமேதம் யாகம் தான் இருக்குதுலே மிகப்பெரிய யாகம்னு சொல்கிறாங்க. இந்த யாகம் வந்து சத்திரியர்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். வேறு யாரும் வைசியர்களோ சூத்திரர்களோ பிராமணர்களோ அதை செய்ய மாட்டார்கள். பிராமணர்கள் தான் அதை செய்து தருவார்கள். ஆனால் பயன் யாருக்கு? சத்திரியனுக்கு போய் சேரும். இந்த யாகத்திலே ஒரு வெள்ளை புறவியை பயன்படுத்துவார்கள். அந்த வெள்ளை புறவிக்கு அலங்காரமெல்லாம் செய்து தொடர்ந்து ஒரு 300 சோல்ஜர்ஸ் வீரர்களை அந்த ராஜா அனுப்பி வைப்பார். நான் தான் ஒரு சத்திரியன் என்றால், ஒரு ராஜா என்று நினைத்து கொண்டால், நான் இந்த உலகத்தை என்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு லெட்டர் போட்டு சொல்லலாம், நான் உங்களை ஆள போகிறேன்னு. அவன் ஒத்துக்குவானா? நீ யார் என்னுடைய வந்து என் நாட்டை கேட்குறதுக்குன்னு சொல்லுவான். அப்போ நான் அவனுக்கு மிரட்டல் கொடுக்கணுன்னா இந்த குதிரையை தயார் செய்து அதன் பின்னாடி 300 மிக பலசாலி வீரர்களை கொண்டு அந்த குதிரையை அந்த ஊருக்கு அனுப்புவேன். பக்கத்து ஊருக்கு போகும். அந்த ராஜா தனியாக இருப்பான். அவன் வந்த உடனே ராஜா குதிரை அனுப்பிச்சிருக்கிறார், மரியாதை செய்துட்டான்னா அவன் வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டான்னு அர்த்தம். இப்படி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வருதோ அந்த ஊரெல்லாம் ராஜாவுக்கு சொந்தமாயிடும். அந்தந்த ராஜா அங்கேயே தான் ஆளுவாங்க. ஆனால் அவங்களோட வரி மட்டும் இவருக்கு கொடுப்பாங்க. வருமானம் இவருக்கு வந்துடும். அந்த வருமானத்தை வச்சுட்டு இவர் என்ன பண்ண போகிறாரு? அந்த ராஜாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இதை கொடுப்பார். அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா 2 பேருமே ஒரு ராஜா தான் நமக்கு. அதனால் இந்த ராஜாக்கள் வந்து குட்டிராக்கள் சிற்றரசர்கள் எல்லாம் பேரரசர்கிட்ட போய் முறையிடுவார்கள். இங்கே இது மாதிரி பிரச்சனை வருது, நான் உங்கள் 2 பேருக்கு நான் தான் ராஜா, நான் பேரரசன் சாம்ராட், எனவே நீ எதை கொடு இதை கொடு, இல்லைன்னா தொலைச்சி போட்டுருவேன்னு அவர் செய்வார். இப்படி எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்குன்னா சத்ரி என்றால் குடைன்னு அர்த்தம். சத்ரி என்றால் குடை. ஒரு குடை போல இருந்து தன் குடைக்கு எல்லா நிழலிலே எல்லாரையும் வைத்து கொண்டிருப்பதனால சத்திரியன் என்று அவன் இதை செய்கிறான். இந்த வெள்ளைப்புறவி செல்லுகின்ற ஊரெல்லாம் அவனுக்கு சொந்தமாயிடும். அது ஒரு 12 நாள் 20 நாள் எவ்வளோ தூரம் சுற்றி வருதோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாகிறது. அந்த ராஜாக்களெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். யாராவது அதை கட்டி போட்டு நிறுத்திட்டாங்கன்னா அந்த ராஜா வந்து இந்த பேரரசனை எனக்கு அடிமையாக மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலான்னு அர்த்தம். உடனே அந்த சோல்ஜர்ஸ் அவனை தண்டித்து சேர்த்துடுவாங்கன்னு பேர். இப்படி ராமர் செய்த ஒரு அஸ்வமேதத்தை கூட அவனுடைய சொந்த குழந்தைகள் லவகுசாவை எடுத்து பிடித்து கட்டி போட்டதா கேள்விப்பட்டோம். அப்போ ராமரே போர் புரிய வரார். யாரவன் அப்படின்னு, எனக்கு அடிபணியாதவன் என்று. அனுபவித்தவர் ராஜாவின் கீழ் இணைவர். அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று கோடி கொள்ளுவது. பல நாடுகள் வந்து ஒன்று கூட்டினா பாதுகாப்பு கிடைக்கும், கூட்டு சேர்ந்துக்குவாங்க. பேர் அலையன்ஸ்ன்னு பேர், ஆலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக போர் நடக்கும் பொழுதும் உலகமே 2ஆக பிரிஞ்சிருச்சு. 2 கூட்டங்கள் உண்டாயிடுச்சு, 2 ஆலீஸ். 2 ஒரு நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், வார்சா என்ற ஒரு கூட்டம். ரஷ்யா பகுதி, ஜப்பான் இதெல்லாம் வந்து வார்சாக்குள்ளே போயிடுச்சு. அமெரிக்கா, இங்கிலாந்து, யூரோப்பு போன்றதெல்லாம் நேட்டோக்குள்ளே போயிடுச்சு. இந்தியாவை நம்ம இங்கிலாந்து ஆண்டதுனால நாமளும் நேட்டோவில் சேர வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வார்சா பாக்டுக்குள்ளேயே நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சது. சுதந்திரத்துக்கு பிறகு நாம் ரஷ்யாவோடு நட்பு வைத்து கொண்டோம். இதெல்லாம் சரித்திரங்கள். ஆலீஸ் என்பது எல்லாருமே கூட்டம் செய்து நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், அப்போ தான் இந்த பெரிய ஆளை நம்ம வந்து தாக்கி அவங்ககிட்ட பாதுகாப்பு பெற முடியும் என்று. எதுக்காக செய்யப்படுது தான் இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம். மிகப்பெரிய யாகம். யாகம் செய்தவன் அந்த நாடுகளுக்கு ஈஸ்வரன் ஆகிறான். ஒருவேளை அப்படி தான் அலெக்சாண்டர்னு ஒருத்தன் வந்தான். இந்த உலகத்தில் அவன் குதிரைகளோடு வந்து எந்தெந்த நாடெல்லாம் அடிபணியலையோ அவங்களெல்லாம் அடித்து வீழ்த்து தன்னுடைய நாட்டோடு சேர்த்துக்கொண்டான். அப்படி சேர்ந்தவன் தான் இந்தியாவுக்குள்ள வந்து திரும்பி போயிட்டான். அவன் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதுவை பார்த்து கேள்வி கேட்டவன், வீரன்னு கேள்வி கேட்டவன். இந்த யாகம் செய்பவன் ஈஸ்வரன் ஆகிறான்.
ஈஸ்வரன் ஆகும் பொழுது அவனுக்கு அகங்காரம் அழிகிறது அப்படின்னு இந்த உபாசனை மூலம் தெரிகிறது. இந்த உபாசனை குதிரையை நாம் பிரபஞ்சமாக நினைக்கும் பொழுது, அந்த பிரபஞ்சமே தனக்குள் அடங்கியதாக நினைக்கும் பொழுது நான் என்ற அகங்காரம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இந்த ஒரு சரீரத்திலே நான் என்று சொல்லும்போது தான் அகங்காரம் இருக்கிறது. எல்லா சரீரத்தையும் நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது அது ஈஸ்வரன் ஆகிறது. அப்போ அகங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சரீர சொந்தக்காரன் மறைந்து போகிறான். அவன் எல்லா சரீரத்தில் வாழ்கின்றவனாக சாம்ராட்டாக இருக்கிறான். இதை சத்திரர்கள் இந்த யாகத்தை செய்கிறார்கள். பிராமணர்கள் செய்து கொடுப்பார்கள். ஆனால் பிராமணர்களும் இதை செய்வார்கள். அவர்கள் மனசில் செய்வார்கள். அதனால் மானச கர்மா என்று பெயர். நிஜமாகவே சரீர கர்மாவாக செய்வதற்கு பலன் எப்படி இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு பலன் மானச கர்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ சத்திரர்கள் மானச கர்மாவை செய்யலாமே என்று பார்க்கலாம். மானச கர்மாவை செய்தால் தனக்கு பலன் எங்கேயோ இருக்கிற சொர்க்கம்தான். ஆனால் சரீர கர்மாவில் இப்போ வாழும்பொழுதே உலகத்தை ஆளலாம். ஆனால் பிராமணர்கள் மானச கர்மாவை செய்து உலகத்தை ஆள முடியாது, மேல் உலகத்தை போய் ஆளுவார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். அப்போ சத்திரர்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இந்த பூமி, பிராமணருடைய விருப்பம் எல்லாமே மேலுலகம் என்று தெரிகிறது. அதற்குண்டான சாதனங்கள் இங்கே நம்ம பார்த்தோம். இங்கே சாதன சாத்தியத்தை பற்றி பேச்சு. இதற்கு அசுவமேத உபாசனம் என்று பெயர். இதன் பலன் பிரம்மலோகம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய வணங்கும் தெய்வம் விராட் அல்லது சூத்ராத்மா, அந்தர்யாமி என்று சொல்கின்றவர்கள் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சமஷ்டி சரீரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மூன்றையுமே இங்கே நாம் வணங்குகிறோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சமஷ்டி நிலை பிரபஞ்சமும் அவற்றின் அபிமான சைதன்யமும் இங்கே உபாசனை செய்யப்படுகிறது. ஸ்தூல பிரபஞ்சமும் பார்த்தோம், சூக்ஷ்ம பிரபஞ்சமும் பார்த்தோம், காரண பிரபஞ்சமும் பார்த்தோம். அந்தந்த பிரபஞ்சத்தையும் ஆட்சி செய்கின்ற அதே சைதன்யத்தையும் நாம் அந்தர்யாமி, சூத்ராத்மா, விராட் என்றும் பார்த்தோம். ஒட்டுமொத்தமும் இந்த யாகத்துக்குள்ளே விடுகிறது. அதாவது அஸ்வமேத யாகத்தை பற்றிய தியானத்தில் விடுகிறது. இந்த தேவர்கள் தான் நம்ம உபாசனை செய்கிறோம். அதற்கு வேண்டிய ஆலம்பனம் ஒரு குறியீடு, வெள்ளைப்புறவி அல்லது வாஜி. அதன் உடல் உறுப்புகள் எல்லாம் பிரபஞ்ச அம்சங்கள், தேவர்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம். இந்த அங்கங்களை எல்லாம் தேவர்களாக பார்க்கின்ற பழக்கம் இன்றளவும் பிராமணர்கிட்ட இருக்கிறது. உங்கள் அம்மா அப்பா கிட்ட யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் அதை செய்யலாம். அவங்ககிட்ட முறையாக கற்றுக்குங்க. அவர்கள் அக்ஞாசம், கரநியாசம் என்று சில தினமும் இந்த உபாசனம் செய்யும்போது செய்வார்கள். தியானம் செய்துவிட்டு தியான முடிவிலே அவர்கள் மார்பு, தோள்பட்டை, கண்டம், நெற்றி, பின்மண்டை இதெல்லாம் அப்படி தொட்டு பார்ப்பாங்க. அந்தந்த இடத்த சொல்லும்போதும் அதுக்குண்டான தேவதையின் பெயரை சொல்வார்கள். இது பேர் அங்கநியாசம் என்று பெயர். நியாசம் என்றால் சந்நியாசம் என்ற அர்த்தம் அல்ல, இங்கே வைத்தல்னு அர்த்தம். பொருத்துதல், உலக கொண்டு போய் செவுத்தில் இருக்கிறத சொருகிற மாதிரி இந்த தியானத்தில் இதை இங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன் என்று உடம்பு முழுக்க தேவர்களை கொண்டு அமர்த்துகிறான். இந்த உடம்புமே ஆலயமாக அவனு மாறிவிடுகிறது. இது பேர் அங்கநியாசம். ஒரு 5 நிமிஷம் செய்கிறது தான், இருந்தாலும் அதில் அவன் மனம் தூய்மை அடைகிறது. கரநியாசம் என்பது இந்த கைகளை வைத்து கொண்டு 1 2 என்று மடித்து விரல்களை தொடுவான். அப்புறம் 2 விரலை உள்ளங்கையில் தட்டி ஹூம் பட் என்று சொல்லி முடிப்பான். இதெல்லாம் கரநியாசம், அங்கநியாசம் என்று சொல்வார்கள். ஷட் என்னும் சொல்வார்கள். இங்கே குதிரையின் உடல் உறுப்புகளை பிரபஞ்சமாக சுமத்தி பார்க்கப்படுகிறது, அத்தியாரோபம் செய்யப்படுகிறது என்று இவ்வாறு இந்த உபாசனையை நாம் தெரிந்து கொண்டோம். மதுகாண்டத்திலே அஸ்வ பிராமணம் என்கின்ற முதல் உபாசனையை பார்த்துவிட்டோம். இனி 6 உபாசனைகள் இருக்கும். 6ஐயும் பார்த்த பிறகு அடுத்த அத்தியாயம் செல்வோம்.